Hello everyone, welcome back to my channel Bobby Talks. இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஒரு vlog ஷேர் பண்ண போகிறேன். நானும் என்னோட ஆஃபீஸ் மேட்ஸும் சேர்ந்து ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஒன் டே ட்ரிப் பற்றி தான் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். யூடியூப்க்கு ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒன் வேலி லேக் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே அங்கேருந்து செகண்ட் ஒன் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்க லூலு ஹைப்பர் மார்க்கெட், தேர்ட் ஒன் நம்ம வர்க்கலா பீச் போயிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு 3 பிளேஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேலி லேக்கில் தான் இருக்கிறோம். நாங்கள் காலையில் நாகர்கோயிலேருந்து 6:30க்கு வந்து கிளம்பியிருந்தோம். அப்படியே வர வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கரெக்டாக இங்கே வந்துட்டு ஒரு 9:30 போல் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயராகவே நாங்கள் வந்துட்டு இந்த ட்ரிப் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ட்ரிப் தான் இது. நெக்ஸ்ட் மந்த் போகலான்னு சொல்லி அப்படியே தள்ளி போய் கரெக்டாக இந்த மந்த் வந்து நாங்கள் எப்படியாச்சும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்துட்டோம். எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்போ கேரளாவுக்கு போகலாம், நமக்கு நாகர்கோயிலேருந்து கேரளா கொஞ்சம் கிட்ட, அப்போ 1 டேயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டேனா எல்லோரும் வருவாங்க டீமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் கேரளாவை சூஸ் பண்ணி கேரளாவிலேருந்து ஒரு 3 பிளேஸ் எங்கே போகலான்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 3 பிளேஸ் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுதான் ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த வேலி லேக்கு. வேலி லேக்கில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு லேக்கும் பீச்சும் ஜாயின் ஆகிற ஒரு பிளேஸ். இங்கே பார்க்கும் இருக்குது. அப்போ நம்ம மார்னிங்கே வந்துட்டு இந்த பார்க்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த காலையில் இங்கே வந்துட்டோம். என்ட்ரி ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான் வாங்கினாங்க. ஸோ 20 ருபீஸ் நம்ம அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனதும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் க்ரௌட் இல்லை, பட் இருந்தாலும் க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படியுமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும்னு தெரிஞ்சுட்டு மார்னிங்கே இங்கேயே எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே. பட் இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருந்துச்சு இந்த வேலி லேக். மார்னிங்கும் அந்த அளவுக்கு வெயில் இல்லாதனால கொஞ்சம் நாங்கள் நடந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த லேக்கில். வேலி லேக்கில் தான் லேக்கும் பீச்சும் ஒன்றா ஜாயின் ஆகிற ஒரு பிளேஸ் தான். இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்துட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலலாம் எல்லாரையுமே நல்லா கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணி போயிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் என்னடா கொஞ்சம் பேரை காணும்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் அப்படியே மூவ் ஆகிட்டாங்க. வேலி லேக் பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்கிறதுனால இங்கே ஃப்ளைட் வந்துட்டு அடிக்கடி நம்ம பார்க்கலாம். ஃப்ளைட் வந்துட்டு கொஞ்சம் மேலே தான் போகிறனால கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்ம வந்துட்டு இப்போது பீச்சும் லேக்கும் சேர ஒரு இடத்த பார்க்கலான்னு சொல்கிறதுக்காக தான் போயிட்டு இருந்தோம். எங்கே நேரமோ என்னவோ தெரியல, அந்த இடத்துக்கு போகிற வழியில் கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸாக மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு மினியேச்சர் ட்ரெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயும் போகிறதுக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம் ஆல்ரெடி. இந்த வியூ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக அழகாக இருந்துச்சு. இதில் பல்ப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்த லேக் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது கடலில் வந்துட்டு அலை பயங்கரமாக இருக்குது, நீங்கள் யாருமே அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டி எல்லாமே எங்களை ஸ்பீடாக நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே என்ன பண்ணேன், இந்த ட்ரெயின்லேயும் எங்களால் போக முடியல, ட்ரெயினுக்கும் என்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த பார்க்கையாச்சும் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உட்டனில் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுலேயாச்சும் உள்ளே விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன நேரம் அங்கேயும் எங்களுக்கு உள்ள என்ட்ரி இல்லை. ஸோ ஜஸ்ட் வெளியிலேருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு ஆன்ட்டி க்ளீன் பண்ணாங்க, எங்களை உள்ளே அலோவ் பண்ணாதனால அப்படியே வெளியிலேருந்து ஜஸ்ட் இதை பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே இதிலேருந்து கொஞ்சம் 4 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மினியேச்சர் ரயில்வே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்களுக்கு கொடுத்து வைக்கிறதுனால ஜஸ்ட்டு வெளியிலேருந்து பார்த்துட்டு வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சங்கு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சங்கு நின்று பார்த்துட்டு அப்படியே நம்ம வேலி லேக்லேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கலான்னு வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் தான் புக் பண்ணி போயிருந்தோம். ட்ராவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ராவல் வந்ததும் அப்படியே எல்லோரும் 1 by 1 ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிளான் எங்கன்னு பார்த்திங்கன்னா
லூலு மால் தான். ஸோ இந்த லூலு மால் வந்துட்டு சவுத் ஏஷியாலேயே பிக்கஸ்ட் மால். ஸோ அவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி ஒரு மாலை ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறேன் நானும். நீங்கள் இந்த மாலை பார்த்ததில்ல அப்படின்னா வாங்க என்னோட சேர்ந்து இந்த மால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே ட்ராவல்லேருந்து இறங்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வெயிலில் அங்கேருந்து வந்தனால இந்த லூலு மாலில் ஃபுல்லாகவே ஏசி தான். ஸோ நம்ம மத்தியானம் அப்படியே இந்த லூலு மாலில் இருந்து நல்ல கூலிங்காக இருக்கும். நம்ம வெயிலில் எங்கேயுமே வெளியில் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூலு மாலையே நம்ம ஒரு 2:30 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். ஆல்ரெடி வேலி லேக்கில் நமக்கு பிளான் பண்ண எதுவுமே நமக்கு நடக்காதனால ஸோ லூலு மாலில் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம இங்கே டைமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லூலு மாலுக்கு நம்ம வந்தது. இங்கே வந்துட்டு வெயிலும் இல்லை, நமக்கு ஃபுல்லாகவே ஏசி தான். ஸோ ஹீட் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ட்ரி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸே அவ்வளோ பெருசாக, ஷாப்பெல்லாம் அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு இந்த லூலு மால். லூலு மாலில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மேக்ஸிமம் பிராண்ட்ஸோட ஷோரூமும் இங்கேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு தேவையான மல்டிபிள் டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே கிடைக்கிது. ஸோ நமக்கு தேவையான எல்லா பிராண்டும் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷாப்பும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாகவும் இருந்துச்சு, அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படியும் அது வாங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் எல்லா ஷாப்லேயும் போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா எல்லா ஷாப்லேயும் சும்மா என்னென்ன பிராண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம லூலு மாலை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1 டே ஆகும். அப்போ தான் நம்ம வந்து நல்ல ரிலாக்ஸிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர முடியும். பட் எங்களுக்கு எங்ககிட்ட அவ்வளோ டைம் இல்லாதனால ஸோ பர்டிகுலர் ஷாப் மட்டும் போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்த மேப் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். மேப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரில் எங்கெங்கெல்லாம் என்ன ஷாப் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருக்குது. என்னடா எந்த ஷாப் போக அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இங்கே இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஷாப் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜுடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஜுடியோ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இருந்தோம். ஜுடியோவை மட்டும் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை. ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு லாஸ்ட்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஜுடியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஜுடியோ பார்க்குறதுக்கு கிளம்பணும். கீழே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய கேமிங்லாம் இருக்குது கிட்ஸ்க்காக. ஸோ கிட்ஸ் எல்லாமே வந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம ஜுடியோக்கு போயிடலாம். நமக்கு இந்த பட்ஜெட்டில் ஜுடியோவில் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜுடியோ பிளான் பண்ணி இங்கே வந்தோம். ஸோ யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துட்டு இங்கே கலெக்ஷன் நிறைய இருக்குது, ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் எல்லாமே நிறைய கலெக்ஷனில் இருந்துச்சு. வெரைட்டியாக கலெக்ஷன் இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்லேயும் 199 டிஷர்ட்டோட கலெக்ஷன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் இதோட குவாலிட்டி பார்த்திங்கனாலும் நல்லா தான் இருந்துச்சு. 199 இது ஒரு ஒர்த்தான குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இதில் ஏதாச்சும் கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இதில் பார்த்தாங்க. ஸ்லிப்பர்ஸ் பார்த்திங்கனாலும் சேம் தான், நமக்கு கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் 299 199 இருந்தால் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சேம் டைம் கிட்ஸுக்கும் இதில் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கெலாம் ஸ்டார்டிங் வந்துட்டு 149 ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து அப்படியே பர்ச்சேஸை முடிச்சுட்டு மேக்ஸ் போகலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். மேக்ஸில் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. பட் ஆஃபர் எதுவுமே பெருசாக அந்தளவுக்கு இல்லை. ஆனாலும் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. டிஷர்ட்லாம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 399 இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. உமன் மென் அண்ட் கிட்ஸோட கலெக்ஷன்லாம் இங்கே ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு. மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லன்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நல்ல வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஆஃபரும் இங்கே வந்துட்டு இந்த லன்ச் பாக்ஸ் செக்ஷனில் கொஞ்சம் ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கிட்ஸுக்கான ஸ்லிப்பர் கலெக்ஷனில் இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சேம் டைம் வந்துட்டு ப்ரைஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம லூலு மாலில் இருந்துட்டு கிளம்பலாம். பட் எங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே பசிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ நம்ம வந்துட்டு லன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருந்தோம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலு மாலில் இருந்துட்டு மூவ் ஆன் பண்ணிக்கலான்னு கிளம்பிட்டோம். இங்கே இருந்துட்டு எல்லாருக்குமே பயங்கர பசியாக இருந்தனால இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்தோம். எங்களோட ஒரு ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க, நம்ம வந்துட்டு ஒரு 200 ருபீஸ்க்கு அன்லிமிட்டெட் பிரியாணி ஷாப் ஒன்று இருக்குது, நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன், நம்மளும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஓகே ஆச்சு இந்த பிளேஸும்.
இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலிஃப் மந்தி ஹவுஸில் தான் இருக்கோம். ஆலிஃப் மந்தி ஹவுஸில் 200 ருபீஸ்க்கு அன்லிமிட்டெட் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. இதோட லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் உள்ளே இருந்தனால ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு வெளியில் வந்ததும் நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பித்தாங்க. எங்களுக்கும் பயங்கர பசி தாங்கவே முடியலை. ஸோ உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா எல்லாருமே டேபிளில் அரேஞ்ச் பண்ணி உட்காந்துட்டோம். ஒரு பிளேட்டில் அப்படியே கொடுத்துருந்தாங்க பிரியாணி. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பயங்கர பசியும் எங்களுக்கு இருந்தனால நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மைனஸும் டொமேட்டோ சாஸ் அண்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய பீஸில் சிக்கன் கொடுத்துருந்தாங்க. குக்கும்பர், கேரட் அண்டு நமக்கு வந்துட்டு சில்லி சாஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம பயங்கர பசியாக இருந்தனால சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுவே எங்களுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எங்களாலலாம் இது அன்லிமிட்டடாக சாப்பிட முடியாது. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வைஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் சிக்கனும் நல்லா வெந்திருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப் ஏதாச்சும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்தி ஹவுஸை விசிட் பண்ணிக்கோங்க. 200 ருபீஸ்க்கு நல்ல ஒரு ஒர்த்தான பிரியாணி தான். ஸோ இதுவே எங்களால் சாப்பிட முடியலை. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா வர்க்கலா வந்துட்டோம். வர்க்கலா வந்து ரீச் ஆகிட்டோம் 4:30 கிட்டலாம். வர்க்கலாவை மினி கோவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் ஃபீலிங்ஸ். இப்போ நாங்கள் ஈவினிங் வந்தனால எங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியலை. இங்கே வந்துட்டு நிறைய ஷாப் க்ளோஸில் இருந்துச்சு. வர்க்கலானாலே நைட் டைம் தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஷாப் வந்துட்டு க்ளோஸாக தான் இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் இந்த ஷாப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேபி நாங்கள் ஈவினிங் போனால தான் கூட்டமும் அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இல்லை. ஸோ கொஞ்சம் நடக்கிறதுக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. வர்க்கலா வந்துட்டு நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஒன் டே ட்ரிப்னால தான் நாங்கள் வந்துட்டு ஈவினிங் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கேருந்து 8 o'clock கிளம்பணும் அப்படிங்கிறதான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. இங்கே ஷாப்பிங்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. எல்லாமே ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பேக்ஸு, கேப்ஸ் இந்த மாதிரி எதை எடுத்தாலுமே பயங்கர ரேட் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ரேட் கம்மி பண்ணி பார்த்தோம். எந்த ஷாப்லேயுமே இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஷாப்பாக நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெயில் இல்லாதனால நடக்கிறதுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்ப கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ ஏதாச்சும் பர்ச்சேசிங் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே பயங்கர காஸ்ட்லி தான். ஸோ என்ன இருந்தாலும் வர்க்கலா வந்துட்டு ஏதாச்சும் வாங்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் நம்ம ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஷாப்பாக அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் நாங்கள். இங்கே கொஞ்சம் பேக்ஸோட கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. கேப்பாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எல்லா ஷாப்லேயுமே. இந்த கேப்போட ப்ரைஸே வந்து 300 சொன்னாங்க. ஒரு பேக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 1000 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ நம்ம கம்மி பண்ணி கேட்டோம். இந்த கடையில் கம்மி பண்ணி கொடுக்குறதா இல்லை, வேறு ஷாப் ஏதாச்சும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சும்மா எல்லா ஷாப்லேயுமே நாங்கள் ப்ரைஸ் வைஸ் கேட்டோம். இங்கே வந்துட்டு வர்க்கலாவோட ஞாபகமாக நமக்கு வந்துட்டு இங்கே ஆர்ட்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க இந்த ஷாப்பில். பட் இந்த ஷாப் வந்துட்டு ஓப்பன் ஆகலை. இன்னும் நாங்கள் கேட்டோம். அவங்க ஷாப்பில் உள்ளவங்க யாருமே வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட்டு வெளியிலேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். பேக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. கொடைக்கானல் போனாலும் நம்ம இதே மாதிரி பேக் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்போம். பட் அங்கே ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஃபைனலாக இந்த ஷாப்பில் வந்துட்டு நாங்கள் ஒரு கேப் வாங்கலான்னு சொல்லிட்டு கேட்டோம். இந்த கேப்போட ப்ரைஸ் வந்துட்டு 250 சொன்னாங்க. எப்படியாச்சும் அடித்து பேசி கம்மி பண்ணி ஏதோ 50 ருபீஸ் கம்மி பண்ணி ஃபைனலாக 200க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக இந்த ஒரு கேப் நாங்கள் வாங்கினோம் 200 ருபீஸ்க்கு. எல்லா ஷாப்பும் க்ளோஸில் இருந்தனால எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய கிளிக்ஸ்லாம் செட் ஆச்சு இந்த ஷாப்லலாம். மேக்ஸிமம் இந்த ஷாப் எல்லாமே நைட் தான் ஓப்பன் ஆகும் போல். நாங்கள் போன டைம் தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ரிட்டன் வரப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்புமே லைட் போட்டு சூப்பராக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. எல்லா ஷாப்லேயுமே எல்லா ஷாப்பும் ஓப்பனிங்லேயே இருந்துச்சு. சேம் டைம் நல்ல க்ரௌடாகவும் இருந்துச்சு.
பீச்சுக்கு போகிறதுக்கான வழியை தான் தேடி பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். பீச் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. நம்ம இப்போ மேலே நடந்து போயிட்டுருக்கோம். இறங்குறதுக்கான எந்த வழியாக போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகலான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பாதியிலேயே நம்ம பீச்சுக்கு வந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பாதி கட்டில் போனோம். பாதி பேர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டை பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துலையே கட்டாகி பீச்சுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே கட்டாக ஆரம்பிச்சிட்டோம். வர்க்காலா பீச் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுக்கு, அப்படியே கொஞ்சம் கோவா மாதிரி தான் இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாகவும் இருந்துச்சு. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பீச் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. இது லாஸ்ட்டாக வந்தாலும் என்ன சொல்கிறதுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த பீச்லேருந்து நாங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வர்க்காலா மட்டும்தான் பிளான் பண்ணோம் எங்களோட ட்ரிப்பில் வந்துட்டு. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா வர்க்காலாவுக்கு நம்ம மார்னிங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது வேஸ்ட்டு தான், பயங்கர வெயில் அடிக்கும். அதனால தான் நம்ம வேறு ஏதாச்சும் பிளேஸ் போயிட்டு வந்துட்டு வர்க்காலாவை சூஸ் பண்ணலாம், ஒன் டே ட்ரிப் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 3 பிளேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வர்க்காலாவுக்கு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் 2 பிளேஸை விசிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த வர்க்காலாவுக்கு வந்திருந்தோம். இதில் அப்படியே 1 by 1 நடந்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். இந்த நடக்கிறதுக்கான வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. நம்ம ஏதோ என்ன சொல்கிறதுக்கு காடு நம்ம ஃபாரஸ்ட்லலாம் போவோம்ல அந்த மாதிரி ஏதோ வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு இந்த வந்துட்டு பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு வழியாக நாங்கள் அப்படியே பீச் கிட்ட கீழே ரீச் ஆகிட்டோம். இங்கே ஈவினிங் டைம் அப்படின்னால எல்லாருமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. கூட்டம் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லாதனால எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா என்ன சொல்கிறதுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் எடுத்த வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி அதில் இருக்க ரீல்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. எங்களோட இந்த 1 டே ட்ரிப் வந்துட்டு நல்லா ஹாப்பியாகவும் ஃபன்னாகவும் ஃபுல்ஃபில்லாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த 3 பிளேஸையும் கண்டிப்பாக விசிட் பண்ணிக்கோங்க. கேரளாவில் தான் இந்த 3 பிளேஸுமே இருக்குது. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எல்லாத்துக்குமே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இதோட என்னோடய வீடியோ முடிச்சுட்டு நான் வர்க்காலாலேருந்து டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிட்டு போங்க.